ஹாய், எப்படி இருக்கேன்? கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி ஒரு பத்திய சமையல். அவரைக்காய் பொரிச்ச குழம்பு, பருப்பு தொகையல், ஜீரக ரசம். இப்ப ரெசிபிக்கு போகலாம். அவரைக்காய் பொரிச்ச குழம்புக்கு நான் ஒரு பிடி பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். தண்ணியில போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நீங்க துவரம்பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 1/4 கிலோ அவரைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த 1/4 கிலோ அவரைக்காவும் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே நறுக்கின்னு இருக்கேன். குக்கரில் வைக்க போகிறேன். இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பில் இந்த அவரைக்காவை போட்டுக்கிறேன். இந்த அவரைக்காயை கறி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நிறைய இருக்குது கூட்டுக்கு. இதை சும்மா குக்கர் மேலே வச்சு ஒரு கறி பண்ணிக்க போகிறேன். தேங்காய் போட்ட கறி. உப்பு 1 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கிறாப்புல பார்த்துக்கோங்க. இதை மூடி வச்சுக்கிறேன். குக்கரில் வைக்க போகிறேன். ஒரே ஒரு விசில் தான். 1 கப்பு அவரைக்காய் இதுலேயும் குக்கரில் வேக வைக்க போகிறேன். 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். எல்லாரும் குக்கரில் வேக வச்சேனாக்க கருத்து போயிடுங்கிற, அதனால கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்க போகிறேன். சர்க்கரை போட்டுட்டேன்னா கருத்துக்காது. 1/4 டீஸ்பூன் உப்பு, மஞ்சப்பொடி 1 பிஞ்ச், சர்க்கரை 1/4 டீஸ்பூன். சர்க்கரையை போட்டுட்டேன்னா நிறம் மாறாமல் இருக்கும், கருத்தும் போகாது. எப்படியுமே அவரைக்காய்க்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டு தான் ஆகணும். இதுக்கும் சர்க்கரை போடுறேன், கலர் மாறாமல் இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். குக்கரில் வைக்க போகிறேன். 2 விசில். குக்கர் அடி தண்ணியில் எலுமிச்சை பழத்தை போடுவோம். குக்கர் கருக்கவே கற்காது, வெள்ளையாக இருக்கும். தேய்க்கிறதும் ஈஸி. இந்த குக்கர் வெள்ளையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் தேய்க்கிறேன். குக்கரில் வைக்கிறேன். 2 விசில் தான். இப்போ காய்கறிலாம் சீக்கிரம் வேக மாட்டேங்கிறது. அதனால கடாயில் வச்சேன்னா ரொம்ப லேட் ஆகிடும். குக்கரில் வச்சேன்னா ஃபாஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். 2 விசில். அவ்வளோதான். குக்கரை இந்த பக்கம் மாற்றிக்கிறேன். குக்கர் 2 சவுண்டு வந்துடுத்து. கேஸ் ஆஃப். பொரிச்ச குழம்புக்கு வறுத்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 2. எண்ணெய் செவக்க வறுத்துக்கோங்க. தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு செவந்துடுத்து. தேங்காயை போட்டு ஒரு பெரட்டு பெரட்டிக்கிறேன். கூட்டு ஊசி போகாமல் இருக்கும். போதும். கேஸ் ஆஃப். ஜீரகத்தை போட்டுக்கிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஜீரகத்தை போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அப்புறம் மிக்சியில் அரைச்சின்னு வரேன். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். பொரிச்ச குழம்புக்கு, அவரைக்காய் பொரிச்ச குழம்புக்கு பழுமூணா அரைச்சின்னு வந்துட்டேன். கூட்டுக்கு தாளிச்சுக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய் வத்தல் 1, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கருகப்பலை. பொரிச்ச குழம்புக்கு தாளிச்சு விட்டேன். இப்போ குக்கரை திறக்கிறேன். இது அவரைக்காய் கறிக்கு. அவரைக்காய் பொரிச்ச குழம்பு. அவரைக்காய் பொரிச்ச குழம்பு ஆரம்பம். இந்த தண்ணியோட அவரைக்காயை போட்டுக்கிறேன். இதில் அவரைக்காய் பாசிப்பருப்பு. கேஸ் ஆன். ஒரு கொதி வரட்டும். இது குழம்பு மாதிரி இருக்கணும். ரொம்ப கூட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தளன்னு இருக்கணும். ஏன்னா இது மங்கிலி பொண்டுகளுக்கு பண்ணுவா, நம்ம தவசத்துக்கெல்லாம் பண்ணுவா, எல்லாத்துக்கும் இந்த பொரிச்ச குழம்பு பண்ணுவா. இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த அரைச்ச விழுத போட்டுக்கிறேன். அலம்பி ஊற்றல் இல்லைன்னா தூள் கப்பு இல்லை. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்படியே க்ரீனாக இருக்குது பாருங்க. நீங்கள் சர்க்கரையை ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டேன்னா அப்படியே இருக்கும். இது பாருங்க, அப்படியே பச்சையாக இருக்குது பாருங்க. 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் தாளிச்சதை கொட்டின்ட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன். 2 நிமிஷம் கொதிச்சுடுத்து போகிறோம். ஆற நல்லா இறுகின்றும். இந்த கன்சிஸ்டன்சியே இருக்கட்டும். நம்ம ஊற்றின்னு பிசைஞ்சுன்னு சாப்பிட்றதுக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை ஆப்ஷனல். உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னா 1/2 டீஸ்பூன் அரிசி மாவை கரைச்சி விடுங்க. ஸ்டாண்டர்ட் ட்ரிக். கெட்டியாக எடுத்து போகிறோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுறோம்.
கேஸ் ஆஃப். தாளிச்சதை போட்டுக்கிறேன். அவரைக்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன். அவரைக்காய் வாரம். அடுத்தது அவரைக்காய் கறி. 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 2. வெந்தயத்தையும் மஞ்சப்பொடியும் வறுத்து போண்டா வாசனை தூக்கும்னு ஒரு ரீடர் சொல்லியிருக்கா. தேங்க்யூ. அதை பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். ரொம்ப தேங்க்ஸ். அது ரொம்ப நல்ல ஐடியா. மிளகா வத்தல் 1, கருகப்பிலை, வேக வச்ச அவரைக்காய் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்க. செவந்துருத்து போட்டுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி வர கடலப்பருப்பு, மிளகா வத்தல் எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது கறி பொடி தான். இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சூப்பராக வாசனையாக இருக்கும். சர்க்கரை 1/2 டீஸ்பூன், ஆப்ஷனல். கறிப்பொடிக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், தயவு செஞ்சு போய் பாருங்கள். இன்ஸ்டன்ட் கறிப்பொடி. அந்த கறிப்பொடியை தூவினாக்க கறி ரெடி. 2 மினிட்ஸ் கறியை வதக்கிக்கோங்க. கேஸ் ஆஃப். தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காயை தூவிக்கோங்க. அவரைக்காய் கறி ரெடி. ஜீரக ரசம். புளி வந்து லெமன் சைஸ் எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டுருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். அவ்வளோதான். கொஞ்சோண்டு கருகப்பிலை. புளி வந்து லெமன் சைஸ் எடுத்துட்டுருக்கேன். நல்லா 1/2 டம்ளர் கரைச்சுட்டுருக்கேன். உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இப்போ கேஸ் ஆன், கொதிக்க விடுறேன். இதில் வந்து திருப்பியும் 1 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். புளியில் வந்து 1/2 டம்ளர், இப்போ 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 மிளகா வத்தல் எல்லாம் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் வழுமுனா அரைச்சிட்டு வரப்போகிறேன். இப்போ மிக்சியில் போட்டுக்கிறேன். கருகப்பிலையும் போட்டுன்ட்டேன். போட்டு இப்போ வழுமுனா அரைச்சிட்டு வரேன். மிக்சி ஜாரில் 1/4 டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். நல்லா வழுமுனா அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா கொதிக்கிறது. இன்னும் ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். ரசத்துக்கு தாளிச்சுக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், 2 மிளகா வத்தல், கருகப்பிலை. அவ்வளோதான். தாளிச்சுட்டாச்சு. இது நல்லா மருகிறது. 2 நிமிஷமாக கொதிக்கிறது. பச்சை வாசனை போகட்டும், அந்த புளியோட பச்சை வாசனை. இந்த அரைச்ச விழுதை போட்டுக்கிறேன். நல்லா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி விளாவின்ட்டேன். நல்லா கொதிக்கட்டும். நரைச்சுண்டு வரும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, ஆப்ஷனல். நுரைச்சுண்டு வருது, பொங்கிண்டு வருது, நுரைச்சுண்டு வருது. கேஸ் ஆஃப். இதுதான் கணக்கு. தாளிச்சு கொட்டின அதை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி தெளிவாக இருக்குது பாருங்கள். ரசம் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது ரசம். ஜீரக ரசம் ரெடி. இதெல்லாம் பத்திய சமையல். நெக்ஸ்ட் ஐட்டம் பருப்பு தொகையல். கேஸ் ஆன். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். துவரம்பருப்பு 1/2 கப்பு, மிளகாவத்தல் 2, மிளகு ஒரு 10 மிளகு செவக்க வறுத்துக்கோங்க. நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை எடுத்து கிள்ளி போட்டுருங்க. கருவேப்பிலை, பெருங்காயம். நல்ல வாசனை வறுத்துக்கோங்க. நல்ல செவக்க வறுத்துக்கோங்க. நல்லா செவந்துடுத்து.
இப்போ இந்த தேங்காயை போட்டு ஒரு பிரட்டிக்கிறேன். தேங்காய் வந்து 3 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு பிரட்டு, அவ்வளோதான். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். உப்பு 1 டீஸ்பூன், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். மிக்சியில் அரைச்சுட்டு வரேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணியை விட்டு அரைச்சுட்டு வரேன். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. தண்ணியை ரொம்ப ஊற்றிடாதீங்க. பார்த்து ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். 2 நாள் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. சூப்பராக இருக்கு பாருங்க தொகை. ரசம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. பொரிச்ச குழம்பு, அவரைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி இருக்குது பாருங்க. தலை பருப்பு தொகையல் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. அவரைக்காய் கறி. இதை வந்து கண்டிப்பாக மாதத்தில் 2 வாட்டியாவது பண்ணி பாருங்க. இது அவ்வளவு ஹெல்த்தி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ. Bye. Jai Hind.